நேயர்களே, அமெரிக்கா இந்த போரில் பலமான தோல்வியை சந்தித்திருக்கிறதா? ஈரான் இந்த போரில் பலமான வெற்றியை பெற்றிருக்கிறதா? நம்முடைய பார்வையில் நிறைய காணொளிகளை கொடுத்தாலும் எல்லா செய்திகளும் வருகிற செய்திகளுடைய கூட்டுத்தொகை உங்களுக்கு தரப்போகிறோம். ஒரு தேசத்தினுடைய வல்லாதிக்கம், ஆயுதங்கள், எதிரி முனைமழுங்கி போகும். அதாவது உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறாந்தா, எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாத அளவிற்கு அவர்கள் மழுங்கி போய் கீழே சாய்ந்து விட வேண்டும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த மூக்குட்டு வளையத்தில் ஒரு தனிநாடாக ஈரான் நின்று போராடி கொண்டிருக்கிறது. பின்புறம் இருந்து பல உதவிகளை ரஷ்யாவும் சீனாவும் கொடுத்ததாக தகவல்கள் வந்தாலும் அது மட்டுமே எந்த ஒரு நாட்டையும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாது என்பது போரியல் வல்லுநர்களுடைய கருத்து. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாம் பார்க்கிற போது அமெரிக்கா தோல்வி சந்தித்ததின் மிக முக்கிய நோக்கம், அமெரிக்கா திட்டமிடாமல் தனது எதிரியை வலிமையற்றவனாகவும், நம்முடைய தாக்குதலையெல்லாம் அவங்க அவ்வளவு ஈஸியாக எதிர்கொள்ள முடியாது, ஆயுத பலம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒரு தப்பு கணக்கை அமெரிக்கா தனக்குள் போட்டு கொண்டதன் விளைவாகவும், தனது ஆட்சி அதிகாரத்தை இந்த தாக்குவதன் மூலம் ஒரு தேசிய பிதாமகனாக அவர்கள் உருவாகிவிட வேண்டும் என பெஞ்சமினுடைய கனவு இங்கே சுருண்ட தோல்வியில் அவரை வறட்சி அரசியலின் பால் மூழ்கடிக்க செய்திருக்கிறது. அதாவது மண்மேடுகளுக்கு இடையே அமெரிக்க அதிபரும் டொனால்ட் ட்ரம்புடைய அரசியல் வாழ்க்கையும் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய அரசியல் வாழ்க்கையும் வறண்ட கடும் பாறைகளுக்கிடையே சிக்குண்ட ஒரு மனிதன் வெளியே வருவதற்கு எவ்வளவு தகவமைப்புகளை பெற்றிருக்கிறானோ அதையும் தாண்டிய ஒரு சிக்கலில் இன்றைக்கு அவர்கள் மாட்டியிருக்கிறார்கள். தண்ணீரில் சிக்கிய மனிதன் நீச்சல் அடித்து வந்து விடுவான். நடுக்காட்டில் இருக்கின்ற மனிதன் கால் போன போக்கிலே அவன் நடந்து அவன் கரை எங்கேயாவது ஒரு உதவியை பெறுவான். ஆனால் வறண்டு போன கடும் பாறைகளுக்கிடையே சிக்குண்ட மனிதன் அதிலிருந்து அவனால் வெளியேறுவதே சிக்கல். அப்படி ஒரு கடும் சிக்கலில் அமெரிக்காவும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும், அமெரிக்கா என்பதை விட டொனால்ட் ட்ரம்பும் சிக்கப்பட்டு கொண்டார்கள். என்ன செய்தி வந்திருக்கிறது என்று பார்த்தால், அமெரிக்க அதிபர் அமெரிக்காவிலிருந்து துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சொல்கிறார், நாங்கள் இந்த முழுமையாக விடுபடுகிறோம். அவருடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். இதில் 2 சூட்சமங்கள் உண்டு. ஒன்று, அவர்கள் விடுதலை பெறுவதாக அறிவித்திருப்பது, அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் தயாராகுவது. இதுதான் மிக முக்கியம். இந்த கடுமையான போக்கு தாக்குதல் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே போன்று அமெரிக்கா, ரஷ்ய, சீனா ஆகிய நாடுகளில் ஒரு அறிவூட்டும் யோசனை, அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்ய சீனாவினுடைய அறிவூட்டும் யோசனை சீனாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் ஈரானை பலப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவும் அவர்களுக்கு இது அமைந்திருக்கிறது. இப்போ அடுத்த கட்ட ஒரு செய்தி, ரியாதில் இருக்கக்கூடிய கிங் சுல்தான் இந்த ஏவுகணை இந்த தளத்தில் ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டார்கள். 4க்கு மேற்பட்ட விமானங்கள் அழிந்து போயின. ஏராளமான விமானங்கள் மற்றும் துணை சாதனங்கள் கிங் சுல்தானில் ஃபியூயல், அதாவது KC-135 ஏற்கனவே சேத அடைந்தது. அதற்கு ஒப்பான மற்றொரு விமானங்களும் 5 பலிஸ்டிக்ஸ் விமானங்களை, பலிஸ்டிக்ஸ் குண்டுகளை, பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை ஈரான் துல்லியமாக ப்ரிசிசிவ் அட்டாக் ஆன் கிங் சுல்தான். இதில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறது என்றால், 17 வீரர்கள்
300க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நீங்கள் பாருங்கள். இந்த செய்தியை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உறுதிப்படுத்துகிறது. அப்படி என்றால் 300க்கும் மேற்பட்டவர்கள் கிங் சுல்தான் விமானப்படை தளத்தில் அவர்கள் படுகாயத்தோடு உயிருக்கு போராடும் நிலையில் 17 பேர்கள் அமெரிக்காவிலே அறிவிக்கப்பட்டதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய அந்த கருத்து இவர்களின் மரண விகிதமும் இவர்களின் காயமும் நீண்ட கால அவர்கள் நெடும்போக்கு போருக்கு தயாரிட்ட நிலையில் அமெரிக்காவுக்கு பயங்கரமான விமான சேதங்களையும் உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்ப்போம். அதே போன்று இந்த கிங் சுல்தானில் 1,50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கர்கள், எரிபொருள் நிரப்பும் டேங்கர்கள் பற்றி எரிகிற அபாயகர காட்சியும் நாம் காண முடிகின்றது. எல்லா விதமான ஏவுகணை தொழில்நுட்ப சாதுரியங்களை அழித்துவிட்டோம், 1% கூட இல்லை அப்படின்னு உலகின் ஒரு பெரும் சக்கரவர்த்தி நாடாக தன்னை அறிவித்து கொண்டிருக்கிற அமெரிக்கா பொய் சொல்கிறது என்பது இப்போதுதான். கடந்த ஒரு மாதமாகவே அல்லது ஒரு 15-20 நாட்களாகவே இதே கருத்தை அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்துகிறது, கூறுகிறது. அவர்கள் கூறிய மாத்திரமே திருப்பி 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 தாக்குதலுக்கு இலக்காகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதே போன்று 850க்கும் மேற்பட்ட டொமஹாக் ஏவுகணைகள், இதனுடைய தாக்கம் ஈரானில் ஒரு படுபயங்கரமான நிலையை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடந்த 11 நாட்களாக அவர்கள் ஏற்படுத்திய அந்த தாக்குதலின் வேகம் 26 பில்லியன் ஆகும். தற்போது 30 நாட்கள் கடந்திருக்கிற காலகட்டத்தில் இதன் ஒட்டுமொத்த மதிப்பு 100 பில்லியனை எட்டியிருக்கலாம். இது அல்லாமல் அவர்களினுடைய செலவு கணக்கு என்பதெல்லாம் வேறு. இப்படிப்பட்ட உயிரிழப்புகளையும் பயங்கரமான ஆயுதங்களையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். கிங் சுல்தானில் மட்டுமல்ல, ஜொர்டானில் ஏர்போர்ட்டில் 6 நிலைகளில் வெளிப்படையாக வைத்திருந்த 35க்கும் மேற்பட்ட எஃப் சீரியஸ் ரக விமானங்கள் பற்றி எறிவதை நாம் காண முடிகின்றது. போயிங் 747 விமானங்கள், ஆயில் டேங்கர்கள், எஃப் சீரியஸ், அது எந்த அதில் தெரியவில்லை, F-15, F-16, F-35 ஸ்டெல்தா அல்லது F-22 ராப்டாரா, F-18 ஹார்னெட், எந்த தெரியவில்லை. ஆனால் 35க்கும் மேற்பட்ட விமானங்கள், ஒவ்வொன்றும் 270 மில்லியன் பெருமானம் உள்ள இந்த விமானங்கள், அமெரிக்க 300 மில்லியன் பெருமானம் உள்ள அமெரிக்க டாலர்களை கொண்ட இந்த விமானங்கள் ஜொர்டானில் பற்றி எறிகிறது. கிங் சுல்தான் ஏர்போர்ட்டில் அவர்கள் வெளியரங்கமாக நினைத்திருப்பதை துல்லியமாக ரஷ்யா படமெடுத்து கொடுத்து ட்ரோன்கள் தாக்குதலும் 5க்கும் மேற்பட்ட ஃபத்தா அல்லது சிஜ்ஜீலின் தாக்குதலின் மூலமாக உருத்தெரியாமல் அவர்கள் ஆக்கியிருப்பதையும் நாம் இப்போது காண முடிகின்றது. இதை தவிர மத்திய கிழக்கில் எங்கெல்லாம் அமெரிக்க வீரர்கள் தங்கியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் 13க்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்கள் நாசம் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் 270 300 லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய கிழக்கில் அமெரிக்கா இழந்திருக்கிறது. இது பெரும் சோதனை. இந்த அளவிற்கு அவர்கள் இழந்ததின் காரணம் என்ன? தோழர்களே, அமெரிக்காவுக்கு முன்பு 2 சாய்ஸ் தான் இருக்கிறது. ஒன்று முழுமையாக விலகுவது. ஆனால் அமெரிக்கா இந்த போரை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் இன்னும் இழப்பதற்கு அதிகம் உண்டு. காரணம் என்னவென்றால் ஈரானுடைய நிலைகளை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் பார்த்தால் ஈரானில் இப்பொழுது எவ்வளவு சேதாரம் வந்திருக்கிறது? 20,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 3,200க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 600க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. யூனிவர்சிட்டி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. ஈரானில் இத்தனை பெரிய பாதிப்புகள், 20,000க்கும் மேற்பட்டவர்கள்
படுகாயமும், 3200 500 வரை உயிரிழப்பும், 600க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தாக்கப்பட்டும், நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள் அழிக்கப்பட்டும், பல உள்நாட்டு கட்டடம் போன்ற அதாவது உள்ளரங்கமான கட்டமைப்புகள் சீரழிக்கப்பட்ட நிலையிலும் ஈரான் தெளிவாக நின்று போராடுகிறது என்றால் அவர்களுடைய ஆயுத களஞ்சியங்கள் ஆர்சனல் அழிக்கப்படவில்லை. சர்வதேச எக்ஸ்பர்ட் சொல்கிறார்கள், அவர்களிடத்திலே 100 ஆயுதங்கள் இருக்கிறது என்றால் இவர்கள் இதுவரை 25 தான் அளித்திருக்க முடியும். இன்னும் 80க்கு மேற்பட்ட 75க்கு மேற்பட்ட, அதுவும் இன்னும் பயன்படுத்தாத கன்சர்வேட்டிவ் என்று சொல்லக்கூடிய கன்வென்ஷனல் பழமைவாத ஆயுதங்களாக கன்வென்ஷனல் ஆயுதங்கள் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் 2012க்கு அப்பாற்பட்டது. நவீன சிஜ்ஜீல் போன்றவை, கொர்ரம்சோர் போன்றவை, அதே போன்று ஹஜ் காசம் போன்றவை, கதர் போன்றவை, இன்னும் நிறைய ஃபதாஹ் 212 ஷஹாப், இப்படி நிறைய ட்ரோன்கள், நிறைய கஷ்மீர் வழியாக ஏராளமான ஒப்பந்த அடிப்படையில் இதுதான் சமயம் என்று அவர்கள் ரஷ்யா கொடுக்கிற ஆயுதங்களையும் பயன்படுத்துகிற நேரத்தில் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒன்றேதான் வழி. தொடர்ந்தால் அழிந்து போவதற்கு நாசகார ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி என்றால் ஏராளமான குண்டுகளை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அமெரிக்க பொருளாதாரம் கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடும். இது மிக முக்கியம். அடுத்து அமெரிக்கா மத்திய கிழக்கின் நட்புகளை இழக்க வேண்டியது இருக்கும். மூன்றாவது, அமெரிக்கா டாலரைசேஷன் என்கின்ற நிலைக்கு உலகம் தள்ளும். உலகத்தில் பெரும் நெருக்கடிகளை அமெரிக்காவால் ஏற்படுத்தப்படும் ஒரு இன்ஸ்டபிலிட்டி எக்கனாமி ரெசஷன் அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுவதும் ஏற்படும். நிலையற்ற ஒரு அன்செர்டினிட்டி, ஒரு தன்மை உருவாகும். இப்போ அமெரிக்கா என்ன செய்வது? மத்திய கிழக்கு நாடுகளோடு சமாதானம் பேசுவதற்கு யாரும் இல்லை. காரணம், அவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஈரானால் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, அவர்களை விட்டுவிடாதீர்கள் என்று கெஞ்சக்கூடிய அளவிற்கு சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் செல்வதால் துபை துவம்சம் செய்யப்படுகிறது. பஹ்ரைன் அதிபர் தப்பி ஓடுகிறார் என்ற செய்தியும் நாம் பார்க்க முடிகின்றது. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். இவர்களால் பேச முடியாது. எஞ்சிய யூரோப்பிய யூனியன் பேச முற்படுகிறது. அதில் நல்லெண்ண அடிப்படையில், ஈரானுக்கு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஸ்பெயின் அவர்கள் கட்டணமில்லாமல் ஹெர்மூஸுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஈரான் யாரையும் அநியாயமாக தாக்கவில்லை. யூரோப்பியர்களை தாக்கியிருந்தால் அவர்கள் இந்த அளவிற்கு சகாயம் செய்ய மாட்டார்கள். E3 நாடுகளாக அறிவிக்கப்படுகிற பிரான்ஸ், ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து சமாதானத்திற்கு முன்னெடுக்கிறார்கள். ஜெர்மன் வெளிப்படையாக இது ஒரு இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டி, ஒரு சட்ட விரோதமான நடவடிக்கை என்பதை, அமெரிக்கா இதை தொடரக்கூடாது என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கலிலிருந்து அவர்கள் வெளியிடுவது தலை குனிந்து சமாதானத்தை ஏற்றுக்கொள்வது. இவர்களுடைய டிமாண்ட் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வது, மீண்டும் மீண்டும் சொன்னதை திருப்பிச் சொல்வது. அது காலம் கடந்து போய்விட்டது. இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்கின்ற தலைப்புச் செய்தி காலமாகி போய்விட்டது. தயவுசெய்து இனி நீங்களெல்லாம் வெற்றி கொள்ள முடியாத அணு ஆயுத நாடுகள் என்றெல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்ற நிலைக்கு போர் வேறு ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. ஆக இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அமெரிக்கா இப்பொழுது சரண்டர் ஆகிவிட வேண்டும். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல் என்ற நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஃபீட்ஹர்ட்ஸ் இங்கே டேவிட் பர்னே தவறான தகவல்களை தந்ததை இப்பொழுது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிலை இறுதியாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், பல முனைகளிலிருந்தும் தேள் பாம்பு நட்டுவாக்காலி என்பதை அமெரிக்காவுக்கு எதிராக ஹவுதிகள் இன்றைக்கு குதித்திருக்கிறார்கள். எப்போதும் காணாத அளவிற்கு ஹிஸ்புல்லா வலிமையடைந்த தனது தாக்குதலை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் எல்லா குண்டுகளையும், RPG குண்டுகள், பாலிஸ்டிக் மிசைல்கள், ட்ரோன்கள். அப்போ ஹிஸ்புல்லா வலிமையாக இருக்கிறது லெபனானில்.
அதே போன்று ஹவுதிகள் இன்றைக்கு பயங்கர தாக்குதலை நடத்தப் போகிறார்கள். முதல் தாக்குதலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். யூதர்களுக்கு எதிராக செங்கடலை முடக்கப் போகிறோம். ஹெர்மூஸ் முடக்கப்பட்டது, செங்கடல் முறுக்கப்பட்டது. அப்பொழுது ஹவுதீஸ் முதலில், ஈரான் 1, ஹவுதிகள் 2, ஹிஸ்புல்லாக்கள் 3, 4வது IRGCயினுடைய தாண்டி உள்நாட்டு படைகள், அதே போன்று ஹத்தாபி ஹிஸ்புல்லா, இப்படி பல முனைகளிலும் அமெரிக்கா இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் வலிமையடைந்து நடக்கிறதில் ஹெர்மூஸிலிருந்து போகிற டியூப் குழாய்களின் மூலமாக, அதாவது கச்சா எண்ணெய் தடைபட போகிறது. இதனால் இன்னும் படுமோசமான நிலைக்கு செல்வார்கள். எங்கெல்லாம் அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள் என்பதை தேடி தேடி பங்கருக்கு நேராகவும் அபார்ட்மெண்ட்ஸின் தங்கியிருக்கக்கூடிய அந்த தரமான உயர்தர எலைட் குடிசையை நோக்கியும் கூட இவர்கள் தாக்குதலை வலிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் சொல்லி இன்றைய நிலையை நாம் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றோம். அதாவது இந்த போரில் இழப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். இஸ்ரேலின் இழப்புகள் சொல்லி மாளாது. ஏனென்றால் 10 பேர் 12 பேர் இறந்தார்கள் என உலகமே ஆச்சரியப்படும் அளவிற்கு இமாலய பொய்யை ஒரு பாத்திர சட்டி சோறில் மறைக்க அவர்கள் முறைப்பது. பலாயிரக்கணக்கான யூதர்கள் அழிந்து போய்விட்டார்கள். பலாயிரக்கணக்கான யூதர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓட முயற்சிக்கிறார்கள். பொருளாதாரம் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. $1 டிரில்லியன் இழந்து போயிருக்கிறார்கள். கொத்துக்குண்டுகளை வீசி நாசகாரம் செய்கிற நிலையில் இன்னும் வலுவாக ஆயுதங்களை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் தனித்து நிற்கிற அமெரிக்கா சரண்டர் ஆவது நல்ல ஒரு தருணம். அதில் கூட கீழே விழுந்து மீசையை துடைத்து சமாதானங்களின் மூலம் இனி போரியல் குழுக்களுக்கும் அவர்கள் மட்டுப்படாமல் தாக்குதல் நடவடிக்கைகளை உலகம் கைவிட்டு பொருளாதாரத்தில் வலுவான நோக்கத்தை அமெரிக்காவும் எல்லா நாடுகளும் இணைந்து செயல்படுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? சற்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.